Hi. Congratulations. Hi, you look so beautiful, both Thank of you you. so much. Thank you. நீ Thank சேர்த்து you, சொன்னாங்க. thank you. சேர்த்துக்கிட்டாங்க. Thank you சொல்லிட்டேன். So the television beauty of the year is Roshini Haripriya. ரோஷினி நீ என் கண்மணி கண்முன் காணனி நாம் நம்பினி பொன்மணி முன்பு Beauty தாம்மா. No doubts. Yes. How do you feel? Actually அந்த கண்ணம்மான்ற கேரக்டருக்கு வந்து பியூட்டி ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்ட் கொடுக்கறதுல சி பியூட்டி அவார்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமை கொள்கிறோம். அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகு இருக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராகவும் நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. Thank you. கேன் யூ ப்ளீஸ் கம் அந்த சென்டர் ஸ்டேஜ். Center stage வந்துட்டீங்கண்ணா. எஸ். Yeah. Okay. உங்ககிட்ட குயிக்காக ஒரு கொஸ்டின். Huh. How do you feel about this award? So excited actually. Hi everyone. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த அவார்டு எனக்கு இங்கே இப்போது ரெப்ரசன்ட் பண்ண ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி, பிகாஸ் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ கான் ஆன் ஸ்டேஜ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் பியூட்டின்றதை விட லைக் இன்சைட் லைக் உள்ளேருந்து அழகான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு அவார்ட் மாதிரி தான் இது நான் பார்க்குறேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பட் த பியூட்டி இன்சைட் தி ஹார்ட். So I'm so happy. Thank you, She Awards, and thank you, ma'am. So I'm so happy, like I got it from you, and I'm so happy. Thank you so much. Yes, and ரோஷினி உங்களை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் விடுறதா இல்லை, ஆனால் சுஜாதா மேம் உங்களை அவ்வளோ நேரம் நாங்கள் நிற்க வைக்க விரும்பல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த ஸ்டேஜே வந்து கலையாயிடுச்சு நீங்கள் வந்த உடனே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். வாங்க இப்போ பேசுவோமா? ஓகே. சமையல் எவ்வளோ வருது? என்னங்க சமைக்க வருதா? நான் மட்டும் தான் வரேன். சொல்லாதீங்க. செஃப் 2 பேரும் பார்த்தாங்கன்னா ஓஹோ வராது போலயே செஞ்சிர போறாங்க. இப்போ வரும், கண்டிப்பா வருது ஆக்சுவலா. வருதா? இப்போ என்ன நல்லா எலிமினேட் ஆகலையே, நான் அங்க ஷோல தான் இருக்கேன். அப்ப வருதுன்னு தானே அர்த்தம். என்ன நல்லா சமைக்கிறீங்க இப்போ? நான் டெசர்ட்ஸ் நல்லா சமைப்பேன். டெசர்ட்ஸ் கேக், ஐஸ்கிரீம் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்களாம். ஓகே. பலகாரங்கள், லட்டு, ஜாங்கிரி அந்த மாதிரி. சரி, நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, குக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இப்போது மாட்டுவாங்கல்ல? ரெண்டுமே கஷ்டம்தான். இதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதில்லை. எவ்வளோ என்ன ஒரு தெளிவு, ஃப்ராங்கான ஒரு ஆன்சர். ரெண்டுமே கஷ்டமா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பா. ஏன்னா நான் ரெண்டுலயும் குக் வருது, ஐ மீன் குக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இப்போ நீங்க ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா கஷ்டம் தான், அது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் இதே மாதிரி தான் பிளைண்டா உள்ள வந்துட்டேன் நான். சரி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துட்டு வந்துட்டேன். அங்கே போய் பார்த்தா இதுன்றாங்க, சாட்டேன்றாங்க, அதை மேரினேட் பண்ணுன்றாங்க. ஸோ அதுலயும் நிறைய ஜாகிங்ஸ் இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் எந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப புதுசா இருந்துச்சு, இதெல்லாம் சமையல்ல வருது அப்படின்னு இருந்தது. அப்படின்னு இல்லை, அந்த அளவுக்கு மோசமா தெரியாமலாம் போகல. இல்ல ஆக்சுவலி நீங்க பாத்துக்கலான்னு வரல, நீங்க பாத்துக்கலான்னு வந்தீங்கன்னா அங்க சாப்பிட்றவங்களாம் என்ன கதியாகணும், நல்லா பாத்துக்கலாம் அவங்க தானே போனா அப்படிதானே வந்தீங்க நீங்க? இல்ல அப்படி இல்லை, டீசெண்டா சமைக்கணும், டீசெண்டா பேர் வாங்கணும் அப்படின்னு தான் வந்தேன். பட் ஐ ஸ்டார்ட் ஆஃப் ரியலி வெல். ரொம்ப பேடா இருந்தா நான் சீக்கிரமா எலிமினேட் ஆகி ஃபர்ஸ்டே வந்து பை பை சொல்லிருப்பாங்க. நீங்க சூப்பரா சமைக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. சின்னதா ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான், எல்லா குடும்பத்திலயும் எல்லா கிச்சன்லயும் நடக்கிற ஒரு விஷயம். சாம்பார் வைப்பது எப்படி? சாம்பாரின் செய்முறையை படிப்படியாக கரெக்டாக சொல்லவும். சரி, ஹோட்டல்ல போய் வாங்கிக்கோங்க. எவ்வளோ ஈஸியான. ஆக்சுவலா என் வீட்லயும் இப்படிதான், ஏதாவது சமைச்சு கொடுங்க அப்படின்னா ஹோட்டல்ல போய் வாங்கி விட்டுருவாங்க. சாம்பார் பொடி கடையில கிடைக்குது, எல்லா வெஜிடபிளையும் ஒரு தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பார் பொடியை ஊற்றி அதுல ஒரு. எங்க கிட்ட இல்ல, அங்க மக்கள் பார்த்து சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா நான் ஐம் நாட் த கரெக்ட் பர்சன் டு டெல். இல்ல நீங்க இப்ப சொன்னதே திருப்பி சொல்லுங்க. ஓகே. தண்ணியை சூடாக்குங்க, சாம்பார் பவுடர் போடுங்க, உப்பு போடுங்க, தேவையான காய்கறி போடுங்க, கொஞ்சம் கலக்கலக் ரெடி. ஆக்சுவலா இல்ல நானு அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்குறேன். இல்லை அங்கே வந்து சாம்பாரை விட அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சமைக்கணும், அடுத்த லெவலில் சமைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் இந்த பிகினர் ஸ்டெப்லாம் தாண்டி எடுத்தோடனே 5வது படியில் கால் வச்சு தான் சமைக்க போனேன் நான். ஓ அந்த மாதிரி. இப்போ எனக்கு டார்ட் பண்ண தெரியும், டார்ட்டு, சூஷி பண்ண தெரியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. நல்லா சாம்பார் வச்சு 4 பேரை கொலை பண்ண தெரியும் அந்த மாதிரி. அப்படியும் அதுவும் பண்ணலாம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாளைக்கு சாம்பார் மட்டும் யாருக்கும் வச்சிராதீங்க, ஒரு பாயசத்தை போடு அந்த மாதிரி ஆயிடும். வீட்டுக்கு வாங்கல செஞ்சு தரேன். வேணாம்மா தேங்க் யூ. இல்ல ஸ்வரூபா மேடம் அங்க உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, என்ன 4 எபிசோட தாண்டி இது போய்கிட்டு இருக்கு, இன்னும் சாம்பார் என்னன்னு தெரியாம எப்படி எப்படி பார்த்துட்டு இருக்காங்க.
ஓகே, சீக்கிரமே நீங்க நல்லா சாம்பார் வச்சு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஓகே, சூச்சியை விட சாம்பார் பிடிச்ச பசங்க தான் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, குக்கிங்கை விட்டுருங்கம்மா, நீங்க சாம்பார் வச்சதுலயே நாங்கெல்லாம் அப்படியே முடிஞ்சிட்டோம். ஓகே, ரொம்ப அழகான பெஸ்ட் மருமகள் இன் தமிழ்நாடு அப்படின்னு வந்து நீங்க பேரே வாங்கிட்டீங்க. மருமகள் அப்படின்னா குடும்பத்தை நல்லா நடத்தணும், குடும்பத்துல வந்து இப்போ மளிகை சாமான்லாம் வாங்கி போடணும், பொருட்கள் விலையெல்லாம் என்ன தெரியும், பட்ஜெட்லாம் அந்த மாதிரிலாம் எங்க எந்த மருமகள் பண்றாங்க? என்னடா வீட்டுல சும்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு அதான் வீட்டுக்கு சொல்லுங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ மளிகை பொருட்களோட விலை பட்டியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் பெஸ்ட் மருமகள் அப்படின்னு இருக்கும்போது. ஓகேயா, இப்போ நான் வந்து சில பொருட்கள்லாம் சொல்ல போறேன், அதோட விலை என்னன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகேயா, சொல்லிடலாமா? கேஸ் சிலிண்டரோட விலை என்னம்மா? ஐயோ, ஐ குக்கிங் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் அப்படின்னு. இண்டக்ஷன் ஸ்டவ்? இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த ஃபுல் ஸ்டார் காஸ்ட் அரௌண்ட் 2000 சம்திங். அது மட்டும் தான் வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. கேஸ் சிலிண்டரோட விலை என்ன? சத்தியமா தெரியாது, சாரி. அதெல்லாம் எங்க அம்மா தான் பார்த்துப்பாங்க. நான் வந்து சீரியல் மருமகள், சீரியல் எப்படி நடிக்கணும், அழுகணும், இதெல்லாம் கேளுங்க, நான் சொல்றேன். என் வீட்டில் வந்து எங்க அம்மா தான் எல்லாம். சாம்பார் எங்க அம்மா சூப்பரா வைப்பாங்க. கேஸ் வேலை அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, கேட்கல. சரி, கேஸே வெடிச்சிரும், வேண்டாம். சிம்பிளா ஒரு கேள்வி கேளுறியோ. உங்களோட ஃபேவரட் கோமாளி யாரு? ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. ஏன்னா எப்படி ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு ஒரு ரகம் அங்கே. ஒன்று அங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக லைக் கோமாளித்தனம் பண்ணால் இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. எங்களுக்கு ஆக்சுவலாக 2 கண்ணு பார்த்தல எல்லா கோமாளியும் பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து அட்டகாசம் இருக்கும் அந்த செட்டில். ஆனால் என்ன கற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ, நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறது இந்த மேடலில் வந்து தெரிஞ்சு போச்சு. ரோஷினி, நீங்கெல்லாம் நாளைக்கு அரசியலுக்கே வரலாம், அந்த அளவுக்கு வந்து பேச்சு பயங்கரம். எஸ்ஸா, என்ன குசி பார்த்தீங்க? ஃப்ரம் விஜய் டிவிடா கண்ணா. ஓகேடா கண்ணா, ஆல் ஆர் ட்ரெயின்டு வெல்டா கண்ணா. ஓகே, ஸோ சத்தியமாக எதுவுமே பொருட்கள்லாம் தெரியாது. சாரி, கேட்கல. எந்த பொருட்கள் வழியும் தெரியாது. வெரி குட். சாக்லேட் விலைகள் தெரியும், ஐஸ்கிரீம் தெரியும், பிரியாணி எவ்வளவுன்னு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலே இது எங்கேயும் போகாது, தெரியும். ஸோ தமிழ்நாட்டோட ஃபேமஸான மருமகளுக்கு காய்கறி விலை தெரியல, மளிகை சாமான் விலை தெரியல, கேஸ் சிலிண்டர் விலை தெரியல. நடுவில் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அந்த அவார்டுக்கு. தமிழ்நாட்டோட ஃபேமஸ் இந்த காலத்து மருமகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வேணா வச்சுக்கலாம்டா. ஐயோ, கரெக்டா சொன்னடா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்ணம்மா, ரோஷினி ஹரிப்ரியன். ஸோ ஐயா, சரி, ஒண்ணே மட்டும் எனக்காக பண்ணிடுங்க. சமையல்லாம் விட்டுருங்க, எதுவுமே வேண்டாம். கோமாளி கீமாளி எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க கண்ணு தான் ரொம்ப அழகு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்து தெரியும். உங்க கண்ணிலேயே நீங்க பேசுறீங்க அப்படின்னு அத்தனை பேரும் வந்து சொல்றாங்க. ஓகேயா, அந்த கண்ணு எப்படி பேசுது, உங்களுக்கு நடிப்பு எப்படி அந்த கண்ணு வழியா வழிஞ்சு ஓடுது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அழகா வந்து ஒரு பாட்டு போட போறோம். ஃபர்ஸ்ட் காதல வந்து கண்ணிலேயே காட்டணும். இந்த டான்ஸ் எல்லாம் வேணாம் எங்களுக்கு. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிரஷன், இமோஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, அங்க ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா தான் உங்களுடைய காதலன். ஓகே, இப்போ ஒரு பாட்டு போடுவாங்க, திரும்பி காதலோட அந்த கேமராவை நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். பண்ணலாமா? மைக்க வேணா நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், நீங்க பேசணும்னு தோணிடும் உங்களுக்கு. நீங்க என்னோட ஜாஸ்தி பேசுறீங்க, அதனால வேணாம். கங்க்ராட்ஸ். அந்த ஸ்ட்ரைட்டா ஒரு கேமரா வந்து அங்க இல்ல, காதலன் இங்க வந்துட்டாரு. அதோ அந்த ரெட் கலர் லைட் தெரியும். ஓகே, டிஜே காந்தி. அட 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 அட, இப்போதான் தெரியுது அந்த கண்ணை பத்தி எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு. அப்படி இழுக்கிற கண்ணால இப்படி பார்த்தோன்னே கேமரா முன்னாடி வந்திருக்கும். அந்த ஒரு புல்லிங் பவர் இருக்குன்னா கேமரா வரல, கேமராமேன் தான் கொஞ்சம் முன்னாடி வந்தாரு. அல்ல, ஆமாடா. சரி, அடுத்தது வந்து சோகம். Thank you கண்ணம்மா. Thank you and congratulations to you for this beautiful award. சோகமா இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கே, அம்ச்சு விட்டியே. இல்ல, அவங்க தான் திரும்பி இப்படி கேட்டாங்க. ஓ,